நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நம்ம உருவாக்குனதுக்கு காரணமே கோழைத்தனம் தான். அதாவது பயந்தாங்கொழித்தனம் தான். என்னென்ன எப்படின்னாக்கா, இயற்கையை பார்த்து பயந்து தான், இயற்கையோடு இணைஞ்சி வாழுகிற அந்த வாழ்க்கையை பார்த்து பயந்து தான் நாம் இப்படி ஒரு இயந்திர அறிவியல் உலகத்தையே நம்ம உருவாக்கணும். அது இப்போ உருவாக்கலை, நம்ம 3000 வருஷமாக அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இப்போ தான் கொஞ்சம் சிறப்பான ஒரு உலகத்தை, இல்லை ஒரு செயற்கையான ஒரு உலகத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். காரணம் என்னென்னா, இதோட அடிப்படையே என்னென்னா, இயற்கையான உலகத்தை பார்த்து பயந்து போய் தான் இயற்கையான உலகத்தை பார்த்து நம்ம ரொம்ப பயந்து பீதி அடைஞ்சு காலங்காலமாக ஒரு 3000 வருஷமாக உலகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதுலேருந்து அவங்க ஒரு செயற்கையான உலகத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் உலகங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்க ஒரு இயற்கையான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உலகங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. ஏன்னா உலகங்களே இந்த உலகத்தில் இல்லை. அப்படிங்கும்போது அவங்களால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. அதனால் இயற்கையாக இணைஞ்சி கலந்து இயற்கையிலேருந்து மனித உயிர்களை பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க கலந்து ஐக்கியமாகி பிற உயிரினங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் உலகங்களை கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் அவங்க மரத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க, சமவெளிகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. உலகங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய உலகங்களை அடிப்படையாக கொண்ட நிறைய தொழில்கள் உருவாச்சுது. அதனால் அப்புறம் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குனாங்க. இயற்கையிலேருந்து விலகிட்டாங்க. உலகங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இயற்கையிலேருந்து விலகி ஒரு செயற்கையான உலகத்தை, அது வரைக்கும் உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இயற்கையோடு இணைஞ்சி கலந்து இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களால இயற்கையை மாற்ற முடியல, இயற்கையை சீர்திருத்த முடியல, தங்களுக்கு பாதுகாப்பாக அந்த இயற்கையை மாற்ற முடியல. இங்கே நிறைய மரங்கள் இருந்தது. ஒரு மரத்தை கூட உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்தை கூட மனுஷங்களால் வெட்ட முடியாது. ஏன்னா வெட்டுறதுக்கு தான் அவங்கள்ட்ட எந்த உலகங்களாலான ஆயுதங்களும் கருவிகளும் எதுவுமே இல்லையே. அப்போ எப்படி மரங்களையும் எதையும் பெரிய மரங்களை எப்படி வெட்ட முடியும்? அப்போ இயற்கையை எதுவுமே செய்ய முடியல. இயற்கையை தனக்கு சாதகமாக தனக்கு ஏற்ற மாதிரி அவங்களால மாற்றி அமைக்கவே முடியல. ஒரு சமவெளிகளை உருவாக்குறது அப்படிங்கிற பேச்சுக்கே இல்லை. இயற்கையாக அதை எதுவுமே பண்ண முடியாது. உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களை ஒரு காட்டுக்குள்ளே விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கையில் ஒரு கோடாரி, ஈட்டி, அருவா, கத்தி எதுவுமே கிடையாது. அப்படின்னா நீங்கள் அந்த காட்டை என்னவா பார்த்து அந்த காடு தான் உங்களுடைய இருப்பிடமா? அப்படின்னா அந்த காட்டை நீங்கள் அந்த காட்டில் எப்படி வாழ்வீங்க? உங்கள்கிட்ட கத்தி இல்லை, சுத்தியல் இல்லை, கோடாரி இல்லை, கடப்பாறை இல்லை, அருவா இல்லை, எதுவுமே இல்லை. உலகங்களாலான ஒரு கருவியும் ஒரு ஆயுதம் கூட இல்லை. உங்களால் அந்த காட்டை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த காடுகளோடு காடுகளாக அந்த காடுகளை உங்களுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் மாற்றவே முடியாது. உங்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. அந்த மரங்களுக்கு இடையில் பிற உயிரினங்கள் எப்படி வாழுது? ஒரு சிங்கமோ புலியோ நாயோ நரியோ எருமையோ ஆடோ மாடோ யானையோ அந்த காட்டை எதுவுமே செய்யாமல் தான் பார்த்துக்குது. யானைக்கு வலிமை அதிகம். அதனால் ஒரு கிளைய மரத்தை சாய்ச்சி உடச்சி போடுற அந்த இது இருக்குது. மனுஷங்களுக்கு அந்த இது கிடையாது. அதனால் அவங்க கையில் ஆயுதங்கள் உலகங்களாலான எந்த ஒரு கருவியும் இல்லாத போது ஒரு காட்டில் ஒருத்தரை கொண்டு விட்டாக்கா அந்த காடு எப்போதும் காடாக தான் இருக்க போகுது. அது என்றைக்குமே மாற போகிறது இல்லை, மாற்றி அமைக்கவும் முடியாது. ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. ஏன்னா உலகங்களாலான கருவிகள் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது அவரால் எந்த மரத்தையும் வெட்டவே முடியாது. அப்படியே வெட்டினா கல்லை வச்சு வெட்டி அடித்து ஒரு சின்ன மரத்தை தான் வெட்ட முடியுமே, உடைக்க முடியுமே தவிர ஒரு பெரிய மரத்தெல்லாம் கல்லெல்லாம் அடித்து உடைக்கவும் முடியாது. அப்படி தான் இயற்கையாக இணைஞ்சி உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த உலகம் ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு உலகம். அதையும் நம்ம சொல்லி ஆகணும். இயற்கையாக ஜாலியாக வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட ஆயுதங்களோ கருவிகளோ எதுவுமே இல்லை. உலகங்களாலான ஆயுதங்கள் கருவிகள் எதுவுமே இல்லை. கற்களாலான ஆயுதங்கள் தான் வச்சுருந்தாங்க. கற்களாலான கருவிகள், கற்களாலான ஆயுதங்கள் தான் வச்சுருந்தாங்க. அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. அப்போ இந்த உலகம் முழுக்க ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாதும் போது இந்த மரம் ரொம்ப சோலைவனமாக இருந்திருக்கும். நிறைய ரொம்ப பசுமையாக இருந்திருக்கும். ஒரே சமவெளிகள்லாம் ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கும். நிறைய மழை பெய்யும், நல்ல நீர்வளம் அதிகமாக இருக்கும், நிறைய மரங்கள், அடர்ந்த காடுகளாக. சமவெளிகள் எல்லாம் காடுகள் தான். இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே ஒரு ஊர், கிராமம், அப்புறம் நகரம் எல்லாம் சமவெளிகளாக இருக்குதுல்ல. இது எல்லாமே ஒரு காலத்தில் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் பயங்கரமான காடுகளாக இருந்திருக்கு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் இன்றைக்கி ஒரு நகரத்தில், சிறுநகரத்தில், பெருநகரத்தில் வாழ்கிறோம், கிராமத்தில் வாழ்கிறோம், ஊரில் வாழ்கிறோம். எல்லாமே சமவெளிகளாக நமக்கு தெரியல. இதெல்லாம் நாம் உருவாக்குனது. உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நாம் திட்டமிட்டு இதெல்லாம் உருவாக்கியிருக்கோம். இந்த உலகங்களாலான கருவிகள் மூலமாக இங்கே இருக்கிற மரங்கள், செடி, கொடி எல்லாத்தையும் வெட்டி பெரிய பெரிய மரங்களெல்லாம் வெட்டியிருக்கோம். அப்போல்லாம் பெரிய பெரிய மரங்களாக இருந்திருக்கும். அது உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பல வருட வயசு நிரம்பிய 100 வருஷ மரம், 200 வருஷ மரம் அப்படி. அப்போ தான் ஏன்னா மரங்களே வெட்டவே இல்லையே.
அந்த காலகட்டங்களில் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மரங்களே வெட்டுற வழக்கமே இந்த பூமியிலே கிடையாது. மரங்கள் அழியுதுன்னா ஒன்று காட்டு தீயால் அழியும். காட்டு தீ தான் வந்து மரங்களை அழிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும். தவிர மனுஷங்களால் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மரத்துக்கும் வயசு அதிகமாக இருக்கும். நிறைய மரம்லாம் அப்போல்லாம் வந்து வெட்டவே முடியாது. அப்போது காடுகளோடு காடுகளாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த காடுகளில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்கும். சிங்கம், புலி, கரடி அப்படின்னு அது இன்றைக்கி இருக்கிறத விட பல 1000 மடங்கு அதிக எண்ணிக்கையில் இருந்திருக்கும்னு நான் சொல்கிறேன். இயற்கையாக இணைஞ்சு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் இந்த பூமியில் பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்துச்சு. மிருகங்கள், விலங்குகள், சிங்கங்கள், சிறுத்தைகள், புலிகள், கரடிகள். அதாவது மாடு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ, ஆடு, மாடு இதெல்லாம் மான் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். கோடிக்கணக்கில் இருந்திருக்கும். அப்போ அதெல்லாம் வேட்டையாடுவதற்கு இங்கே வந்து லட்சக்கணக்கில் வந்து சிங்கமும் புலிகளும் இருந்திருக்கும். கரடிகளும் ஓநாய்களும் எல்லாமே இருந்திருக்கும். நரிகளும் நாய்களும் எல்லாமே இருந்திருக்கும். அது வேட்டையாடி சாப்பிட்றதுக்காக. பாம்புகள் நிறையா இருந்திருக்கும். இந்த உலகமே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்திருக்கும். அப்போ தான் இந்த உலகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து வந்து கொண்டிருந்த மனித உயிரினம் கடந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்தில், அப்போ தான் உலகத்தை புதுசாக கண்டுபிடிக்கும் போது தான் இவர்கள் ஏற்கனவே ஒரு அச்சுறுத்தல் மிகுந்த ஒரு இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இயற்கையோடு கலந்து இயற்கையை எந்த விதத்திலும் மாற்ற முடியாமல் இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருந்த மனித உயிர்கள் பயந்துக்கிட்டே தான் அங்கே வாழ்கிறாங்க. எப்போதும் பிற உயிரினங்கள் எப்படி விழிப்போட இருக்கும், ஒரு மான், ஆடு, மாடு இதெல்லாம் எப்படி விழிப்போடு இருக்கும், எந்த நேரத்துலையும் நம்மளை வந்து ஒரு சிங்கம், புலி வேட்டையாடப்படலாம் அப்படிங்கிற அந்த பயம் வந்து அந்த ஆடு, மாடுகளுக்கும் மான்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் மனுஷங்களுக்கும் ஒரு பயம், நாம் எந்த நேரத்துலையும் பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படலாம் அப்படிங்கிற பயத்தோடு தான் அந்த காடுகளில் வாழ்ந்துட்டுருங்க. அப்போ தான் வந்து உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்க. உலோகங்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த சமைச்சு சாப்பிடும்போது ஏற்படுகிற அந்த தன்னம்பிக்கை, வேகம், வெறி, ஆற்றல், உடலில் வலிமை அதிகரிக்குது. அந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டதால் உடம்புல வந்து வலிமை அதிகரிக்குது. அந்த வலிமையின் காரணமாக அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அப்போ தான் உலோகங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் வந்து கையில் கருவி, ஆயுதங்கள் எல்லாத்தையும் தயாரிக்கிறாங்க. உலோகங்களாலான ஆயுதங்களெல்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த ஏற்கனவே வந்து ஒரு பயந்து போய் தான் அந்த இயற்கையாக கலந்து வாழ்ந்து கொண்டிருந்த மனித உயிரினம் செயற்கையாக ஒரு உலகத்தை, பாதுகாப்பான ஒரு உலகத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது பிற உயிரினங்களோட இடையூறுகள் எதுவுமே இல்லாமல், சிங்கம், புலி, கரடிகள் இது போன்ற பிற மிருகங்களோட இடையூறுகள், பாம்புகளோட இடையூறுகள் எதுவுமே ரொம்பவும் குறைவாக உள்ள ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டோம். அதாவது எதுவுமே இல்லாத, பிற உயிரினங்களோட இடையூறுகள் எதுவுமே இல்லாத ஒரு உலகத்தை செயற்கையாக உருவாக்கி நாம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னா அப்போ இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கே என்ன காரணம்? அந்த இயற்கையாக கலந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க பாருங்க. உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் இயற்கையாக கலந்து பயத்தோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. சிங்கம், புலி, கரடி எப்போ வந்து நம்மளை வேட்டையாடுமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. குளிர் எப்போ வரும், மழை எப்போ வரும். ஏன்னா அப்போல்லாம் வந்து ஆடைகள், போர்வைகள் இதெல்லாம் கிடையாது. இயற்கையாக கலந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது குடிசையில் வாழ்ந்துருப்பாங்க. அவங்க குளிரிலிருந்து பாதுகாத்துருக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி இது போன்ற மிருகங்களிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக கடினமாக கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்படி வந்து இயற்கையாக பயந்து போய் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பயத்தில் தான் உலகங்கள் கண்டுபிடிச்ச உடனே புதிய உலகத்தை உருவாக்குறாங்க, ஒரு செயற்கையான ஒரு உலகத்தை உருவாக்குறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம அந்த உருவாக்க ஆரம்பித்தாங்க. கடந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறேன். அப்போது ஒரு 3000 வருஷ காலங்களாக வந்து இந்த உலகத்தை ஒரு பாதுகாப்பு, ஒரு செயற்கையான உலகத்தை நம்ம இன்றைக்கி செயற்கையான உலகத்தை உருவாக்கி அதோட உச்சக்கட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். செயற்கையான உலகத்தின் ஒரு உச்சக்கட்டம் அதுதான் இயந்திர அறிவியல் உலகம். நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற உலகம் என்பது ஒரு செயற்கையான உலகத்தின் ஒரு உச்சக்கட்டம். இதோட ஆரம்பம் வந்து உலகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதுதான் ஆரம்பம். அதான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா இந்த செயற்கையான உலகத்தில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா எதற்காக உருவாக்கணும்? இயற்கையை பார்த்து பயந்து போய் தான் நம்ம உருவாக்கணும். இயற்கையாக வாழும்போது நமக்கு நிறைய அச்சுறுத்தல் ஏற்பட்டது. பிற உயிரினங்களிடமிருந்து நிறைய அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இயற்கை தட்பவெப்ப நிலை, மழை, வெயில், புயல், சூறாவளி, பெரும் வெள்ளம் இது போன்ற ஒரு கடும் குளிர், கடும் வெயில் இது போன்ற ஒரு அச்சுறுத்தல், ஒரு உணவு பஞ்சம், இது போன்ற ஒரு உணவு பஞ்சம் உணவு பஞ்சம் கூட வச்சுக்கலாம். இது போன்ற அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இன்றைக்கி ஒரு செயற்கையான உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். அப்போது இந்த செயற்கையான உலகத்தோட அடிப்படையே ஒரு இயற்கையான உலகத்தை பார்த்து ஒரு பயந்து போய் தான் நம்ம இப்படி ஒரு செயற்கையான உலகம், இயற்கையை வந்து முற்றிலும் புறக்கணித்து விட்டு, இயற்கையிலிருந்து முற்றிலும் விலகிவிட்டு ஒரு செயற்கையான ஒரு உலகத்தை நாம் உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இயற்கையை பார்த்து பயந்து போய் தான் நம்ம இப்படி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதை முதல்ல நம்மளை நல்லா நினச்சிக்கணும். இயற்கை அப்போ இந்த இயந்திர அறிவியலோட அடிப்படையே என்னவாக இருக்குன்னா, இயற்கையை பார்த்து பயப்படுறது தான்.
அந்த பயம் இன்னும் நமக்குள்ளே இருக்குது. இப்போ இயற்கையோடு இணைஞ்சி இப்போ வாழ்கிறது, ஒரு கிராமத்தை பார்த்தாலே பயம் வரும். நல்லா நினச்சி பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து கிராமத்தை பார்த்தாலே பயம் வரும். கிராமத்தில் நிலவும் அமைதி, அங்கே இருக்கிற இயற்கை சூழ்நிலை அதெல்லாம் பார்த்தாலே சிலருக்கு பயம் வரும். நகரத்தில் வாழ்ந்தால் தான் சிலருக்கு தைரியமே வரும். அந்த மாதிரியான மனநிலை. நான் கிராமத்தில் வாழ்ந்தவன் தான், அப்புறம் நகரத்துக்கு போனேன். அப்புறம் நகரத்துலேருந்து அப்பப்போ கிராமத்துக்கு வரும்போது எனக்கு அந்த பயத்தை நான் உணர்ந்துருக்கேன். ஒரு கிராமம் என்பது அது வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி, அல்லது 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். என்னுடைய ஒரு 30 வயசு 25 வயசில் அந்த மாதிரியான அனுபவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு கிராமம் என்பது அது ஒன்று. அப்போ ஏன் மக்கள் நகரங்களில் ஒன்று கூடுகிறார்கள்? நகரங்களில் ஒன்று கூடுனா இயற்கையை பார்த்தினா பயம், இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையை பற்றின பயம். கிராமம் என்பது இயற்கையோடு நெருக்கமாக இருக்கிறது. இயற்கையோடு கலந்த ஒரு வாழ்க்கை தான் கிராமத்தில் நிலவுகிறது. வாய்க்கால், தோட்டம், துறவு, கிராம வாழ்க்கை, உறவினர்கள், அன்பு, பாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தன்மை வந்து கிராமத்தில் நிலவுகிறது. ஒரு இயற்கைக்கு நெருக்கமாக அந்த கடந்த காலத்தில் மனுஷங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கை பற்றின பயம் இருக்குல்ல. ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் அந்த இயற்கையோட இயற்கையாக வாழும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ பயந்துட்டு, உயிர் பயத்து மரண பயத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த இயற்கையோட இயற்கையாக கலந்து வாழும்போது உலோகங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டங்களில் விலங்குகள், மிருகங்கள் இதை பற்றின அச்சம், பாம்பு, மிருகம், சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் பற்றின ஒரு பயம். அப்புறம் புயல், மழை, பெரும் வெள்ளம், கடும் குளிர், வெயில், உணவு பஞ்சம், இப்படி பயங்கர அச்சுறுத்தல், எல்லாமே பயங்கரமான ஒரு அச்சுறுத்தலில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து தான், அந்த அச்சுறுத்தல்களிலிருந்து விடுபடணும் அப்படின்னு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே உருவாக்குனாங்க. அதாவது நம்ம என்ன நோக்கத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நாம் உருவாக்க ஆரம்பித்தோமோ, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலங்களிலிருந்து என்ன நோக்கத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குவதற்காக ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நிறைய தொழில்நுட்பங்களில் மாறுதல், புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதோட உச்சகட்டத்தில் இருக்கும். ஒரு செயற்கையான உலகத்தை உருவாக்குகிற முயற்சியில் உச்சகட்டத்தில் இருக்கும். அதனால் வந்து இதோட அடிப்படையே என்னென்னா, இயற்கையோடு இணைஞ்ச அந்த மனித வாழ்க்கையை பார்த்து பயந்து போய் தான் நாம் வந்து இந்த செயற்கையான உலகத்துக்குள்ளே நம்ம வந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு அந்த பயம் இருக்குது. ஒரு இயற்கையோடு இணைஞ்ச மனித வாழ்க்கையை பற்றின பயம் இன்றைக்கும் மக்களுக்கு இருக்குது. அதாவது இப்போ நம்ம வந்து சொகுசாக இருக்கோம். இப்போ திடீர்னால பாருங்கள், ஒரு இன்னும் 2040 இயற்கையோடு இணைஞ்ச மனித வாழ்க்கை வரப்போகுது. இந்த இயந்திர அறிவுலாம் செயலிழக்க போகுது. இப்போ நம்ம காட்டுக்கு போகிறோம், திரும்பவும் காட்டுக்கு போகிறோம். ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலங்களில் நம்ம காடுகளில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதே வாழ்க்கைக்குள்ளே இப்போ திரும்பவும் போகிறோம். காடுகளோடு காடுகளாக உலோகங்களே இல்லாமல் அந்த காடுகளோடு காடுகளாக இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கையில் வந்து ஒரு 3000 வருஷமாக நம்ம கையில் உலோகங்கள்லாம் இருந்துச்சு. இந்த உலகத்தை சீர்திருத்தணும், சமவெளிகளை உருவாக்கணும், விலங்குகளை, மிருகங்களை எல்லாம் கொண்டு குவித்தோம், பெரும்பாலான உயிரினங்களை கொண்டு விட்டோம். கோடிக்கணக்கான உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தது. எப்போன்னா மனுஷங்க உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலங்களில் கோடிக்கணக்கான உலோகங்கள், கோடிக்கணக்கான மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன, கோடிக்கணக்கான விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருந்தன இந்த பூமியில். உலோகங்களை மனுஷங்க எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் வந்து இந்த மிருகங்களையும் விலங்குகளையும் விரட்டி வேட்டையாடினாங்க. ரொம்ப எளிதாக வேட்டையாடி கொண்டு குவித்தார்கள். இன்றைக்கி வந்து இந்த உலகம் பிற உயிரினங்கள் இடமிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நம்ம இன்றைக்கி வந்து நம்ம திரும்பவும் காடுகளில் போய் வாழ்ந்தால் கூட நமக்கு வந்து பிற உயிரினங்களை பற்றின பயம் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. அந்த சிங்கம், புலி, கரடி அதை பற்றின பயம் வந்து இன்றைக்கி வந்து 2040 இந்த இயந்திர அறிவுலகம் செயலிழந்த பிறகு இயற்கையோடு இணைஞ்ச அந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா கூட நமக்கு சிங்கம், புலி, கரடிகளை பற்றின பயம் வந்து இப்போ நமக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடி இருந்ததை விட, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலங்களில் இருந்ததை விட இப்போ ரொம்ப ஒரு குறைவான ஒரு பயம்தான் இப்போது இருக்குது. அந்தளவுக்கு பிற உயிரினங்களை அந்த அளவுக்கு நம்ம கொண்டு குவித்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு செயற்கையான உலகத்தை உருவாக்குகிற முயற்சியில் ஈடுபட்டோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த காடுகளை பற்றிய பயமும் நமக்கு வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு. ஆரம்பத்தில் அதிகமாக இருந்தது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலங்களில் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த மனித உயிர்களுக்கு காடுகளில் இருக்கும்போது ரொம்ப பயம் இருந்துச்சு. ரொம்ப பயம், பீதி எல்லாமே இருந்துச்சு. அந்த பயம்தான் வந்து உலோகங்கள் கண்டுபிடித்து அப்புறம் ஒரு செயற்கையான உலகத்தை உருவாக்கி இயற்கையிடமிருந்து விலகி நம்ம ஒரு தனியாக ஒரு காங்கிரீட் காடுகளை உருவாக்கி அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போது வந்து
காடுகளை பற்றின பயம் வந்து திரும்பவும் காடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் அப்போ மனுஷங்க என்ன மாதிரி உணர்வாங்க? முன்னாடி இருக்கிற அந்த மரண பயம் இருக்காது. முன்னாடி இருக்கிற அந்த மரண பயம்னா ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலங்களில் மனித உயிர்களுக்கு காடுகளில் வாழ்ந்தபோது அவர்களுக்கு இருந்த அந்த மரண பயம் என்பது இப்போது இருக்காது. இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். காரணம் கோடிக்கணக்கான விலங்குகளையும் மிருகங்களையும் நாம் வந்து கொண்டு விட்டோம். நாம் உலோகங்களை கண்டுபிடித்து அந்த உலோகங்களாலான ஆயுதங்கள் மூலமாகவும் கருவிகள் மூலமாகவும் கோடிக்கணக்கான விலங்குகளையும் மிருகங்களையும் கொன்று குவித்து விட்டோம். கொன்று குவித்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உலகம் முழுவதும் மனுஷங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து காடுகளுக்கு போனால் அவங்களுக்கு என்ன பயம் வருது? இப்போ திரும்பவும் காடுகளுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பயம் அப்படின்னா இந்த குளிர், அப்புறம் வந்து காடுகள் 2040 பிறகு இது எல்லாமே இயந்திர அறிவியலாம் செயலிழந்துடும். அதன் பிறகு மனுஷங்களுக்கு என்ன பயம் ஏற்படும்னா அந்த குளிரை பார்த்து பயப்படுவாங்க. அதனால் கையில் கொஞ்சம் ஆயுதம் வச்சுருக்காங்க. இந்த ஆயுதத்தை வச்சு மிச்சம் இருக்கிற விலங்குகளையும் மிருகங்களையும் மிருகங்களிடமிருந்தும் தங்களை பாதுகாத்து கொள்வார்கள். அப்புறம் வந்து குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்ள இப்போ இருக்கிற போர்வை பெட்ஷீட்டை வச்சு ஒரு 50-60 வருஷத்துக்கு ஓட்டுவாங்க. அதன் பிறகு குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்ள அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? பெரிய வெள்ளத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அப்புறம் உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பது கண்டிப்பாக அந்த அச்சம் என்பது இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் மிகுந்த வாழ்க்கை தான். ஆக அந்த அச்சம் என்பது நமக்கு இன்னும் இருக்குது. அந்த அச்சத்தையும் அந்த பயந்தாங்குளத்தனத்தையும் அடிப்படையாக இயற்கையை பார்த்து நம்ம வந்து அச்சப்பட்டு பயந்து போய் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே நம்ம உருவாக்கணும். தற்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகத்தையே நாம் உருவாக்குவதற்கு காரணமே வந்து ஒரு என்ன காரணம்? அந்த இயற்கையோடு இணைஞ்சி கலந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பற்றின அந்த பயம்தான். இப்போ வந்து ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிறான்னா வறுமையை பார்த்து பயப்படுறான், ரொம்ப பயப்படுறான். பயம் இருந்தால் தான் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆக முடியும். வறுமையை பார்த்து ஏழ்மை நிலையை பார்த்து ரொம்ப பயப்படும் போது தான் ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆக முடியும். நிறைய பணக்காரர் அது மாதிரி தான் வந்து நாம் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். அப்படின்னாலே நமக்கு காடுகளை பற்றின பயம் நம்ம மனசுக்குள்ளே இன்னும் ஆழ மனசுக்குள்ளே இன்னும் இருக்குது. காடுகளை பற்றின பயம், இயற்கையோடு இணைஞ்சு வாழுகிற அந்த வாழ்க்கை முறையை பற்றிய பயம் இன்னும் நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் அந்த பயம்தான் நம்ம வந்து இந்த செயற்கையான உலகத்தை வந்து உருவாக்குவதில் ரொம்ப தீவிரமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஆக வந்து நமக்குள்ள ஒரு கோழைத்தனம், ஒரு பயந்தாங்கோழித்தனம், இயற்கையை பற்றி நம்ம இன்றைக்கி பயந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த பயம்தான் இந்த இயற்கையோடு இணைஞ்ச இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குவதற்கு காரணம். அப்போது நீ என்ன தான் வந்து இயந்திர அறிவியல் உலகத்தை வந்து நீ பயங்கரமாக டெக்னாலஜி அந்த இதுன்னு சொல்லிட்டு உருவாக்குனாலும் உனக்குள்ளே இருக்கிற இயற்கையை பற்றின பயம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இயற்கை உனக்கு எதிரானது என்கிற எண்ணம் தான் உனக்கு இன்னும் அதிகரிக்கும். இயற்கை வந்து ரொம்ப அச்சுறுத்தல் மிகுந்தது, இயற்கையோடு இணைஞ்சு வாழவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் தான் நீ இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை இன்னும் ரொம்ப நவீனப்படுத்தி மெருகேற்றி பாலிஷ் போட்டு டைல்ஸ் ஒட்டி ரோடெல்லாம் போட்டு மெட்ரோ ட்ரெயின் இப்படி ஒரு செயற்கையான சூழலை உருவாக்குவதற்கு இந்த இயற்கையை பற்றிய உனக்கு இருக்கிற ஒரு புரிதல் தான். இயற்கையோடு இணைஞ்சு மனுஷங்களால் வாழ முடியாது, எளிதாக வாழ முடியாது, மகிழ்ச்சியாக வாழ முடியாது, பாதுகாப்பாக வாழ முடியாது அப்படின்னு இயற்கையை பற்றி நீ தப்பாக நினச்சி வச்சுருக்க. அந்த தப்பான புரிதல் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாகி கொண்டு இருப்பதற்கு நிறைய தொழில்நுட்பங்களில் முன்னேற்றம் எல்லாம் ஏற்படுவதற்கு எல்லாமே காரணம் இயற்கையை பற்றின அந்த தவறான புரிதலாக இருக்கலாம். அல்லது இயற்கையை பற்றி நீ உனக்குள்ளே இருக்கிற அந்த பயம், இயற்கையோடு இணைஞ்சி மனுஷங்களால் வாழ முடியாது, அது ஆபத்தானது அப்படிங்கிற நினப்பு உனக்குள்ளே அந்த பயம், இயற்கை பற்றின பயம் உனக்குள்ளே அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் இயந்திர அறிவியல் உலகில் வாழுகிற வரைக்கும் நம்ம பயந்தாங்கொழி தான். நம்ம இயற்கையை பார்த்து பயப்படுறோம், காடுகளில் வாழுகிற அந்த வாழ்க்கை முறையை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து அப்போ அந்த பயத்தை போக்கணும்னா நீ வந்து இயந்திர அறிவியல் உலகம் எவ்வளோ 100 மாடி கட்டடத்துக்கு மேலே போய் குடியிருந்தால் கூட உனக்கு இயற்கையை பற்றின பயம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். இயற்கையை பற்றின பயம் உன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இயற்கையை பற்றின பயம், அப்போ உனக்குள்ளே அந்த பயந்தாங்கொழித்தனம், கோழைத்தனம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இயற்கையை நீ என்றைக்கு நேருக்கு நேராக எதிர்கொள்கிறாயோ இயற்கையோடு கலந்து இயற்கையை எதிர்கொள்ள வேண்டும். இயற்கைக்கு அருகில் இயற்கையோட மடியில் போய் உட்கார்ந்துரு, இயற்கையோட கலந்து விடு. இயற்கையை நேருக்கு நேராக எதிர்கொள்ள வேண்டும். அந்த இயற்கையோடு இணைஞ்சி கலந்து வாழ வேண்டும். இந்த காங்கிரீட் காடுகளிலிருந்து விடுபட்டு இயற்கையோடு கலந்து வாழ வேண்டும். அப்போ தான் உனக்கு அந்த தைரியம், உனக்கு அந்த இயற்கையை எதிர்கொள்கிற தைரியம் அப்போ தான் உனக்கு வரும். அதை விட்டு போட்டு
இயற்கையிடந்து விலகி நீ தனியாக ஒரு காங்கிரீட் காடுகளை உருவாக்குவது என்பது இயற்கையை எதிர்கொள்கிற வீரமாக கருத முடியாது. இயற்கையை பற்றி நீ பயந்து போய் ஒரு உலகத்தை உருவாக்கி, ஒரு செயற்கையான ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அப்படி வாழும்போது உனக்குள்ள இயற்கை பற்றின பயம் அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர அது குறையவே குறையாது. இயற்கை பற்றின அந்த பயம் நீங்க வேண்டுமென்றால் இயற்கையை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டும், இயற்கையோடு கலந்து வாழ வேண்டும். அப்போ தான் உனக்கு இயற்கை பற்றின ஒரு தப்பான புரிதல் அல்லது இயற்கை பற்றிய ஒரு அச்சம், பீதி, அந்த பயந்தாங்கொழித்தனம் அதெல்லாம் விடுபட்டு உனக்குள்ள ஒரு தைரியம் வரும். தைரியம்னா என்னென்னா அது இயற்கையை எதிர்கொள்வது தான், இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறது தான், இயற்கையோடு கலந்து வாழ்வது தான் உண்மையான தைரியம். இயற்கையை பார்த்துட்டு பயந்து போய் நீ காங்கிரீட் காடுகளை உருவாக்கி ஒரு செயற்கையான உலகத்தை உருவாக்கி வாழ்வது என்பது அது தைரியம் கிடையாது. அது ஒரு பயந்தாங்குழித்தனம் தான். ஏன்னா நீ இயற்கையை பார்த்து பயந்து தான் இப்படிப்பட்ட உலகத்தையே உருவாக்குற. அதனால் இயற்கையை விட்டு விலகி போகிறது தைரியமே கிடையாது. இயற்கைக்கு நேராக இயற்கையை எதிர்கொள்ள வேண்டும், இயற்கையோடு கலந்து வாழ வேண்டும். அதுதான் வீரம். ஒரு குடிசையில் வாழ்கிறது, அப்புறம் ஒரு மழை பெஞ்சதுன்னா நீ ஒன்றை பாதுகாத்துக்கணும். ஒரு வெயில், பெரிய வெள்ளம்லாம் வரும், பெரிய வெள்ளப்பெருக்கு வரும், இரவு பகல் காராமல் மழை கொட்டிக்கிட்டே இருக்கும். நீ ஒரு சின்ன குடிசையில் இருப்ப, குடும்பம், ஊர் மக்கள், இந்த உலக மக்கள் எல்லாம் குடிசையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நைட்டெல்லாம் பயங்கரமாக மழை கொட்டிகிட்டு இருக்கும், வெள்ளப்பெருக்கு, பயங்கரமாக புயல் வரும். அதுலேருந்துலாம் நீ எப்படி தப்பிக்க போகிற? அப்போது அதுதான் வீரம். அப்போ இயற்கையிலேருந்து நம்ம விலகி போய் நம்ம காங்கிரீட் காடுகளில் வசிப்பது என்பது இயற்கை பற்றின பயம் எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளே, இயற்கையை பற்றிய பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அது போகவே போகாது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் இயற்கையை பற்றின பயம் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இயற்கையிலேருந்து விலகி தானே நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இயற்கையை பற்றின குழப்பம், இயற்கையோட வாழ்கிறதுனா எப்படிங்கிறதே நமக்கு இப்போ மறந்து போச்சு. அதனால் இயற்கை பற்றின பயம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் இயந்திர அறிவியல் உலகம் முன்னேற்றம், காங்கிரீட் கட்டடம், 100 மாடி கட்டிடம், மொசைக் தர, ஏசி, அப்படி இப்படின்னு ஒரு செயற்கையான ஒரு சூழலை, தட்பவெப்பத்தை உருவாக்கி ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கிக்கிட்டே இருக்க இயற்கையை பற்றின பயம், சந்தேகம், குழப்பம் அது எப்படி இருக்கும்? இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் நம்ம அங்கே தான் போய் ஆகணும். அப்படி இருக்கும்போது அந்த பயம் நமக்குள்ளே அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு அந்த 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 அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் என்றைக்காக இருந்தாலும் நம்ம அங்கே தான் அங்கே தான் போக போகிறோம் அப்படிங்கிற அந்த பயம் இருக்குல்ல, அது நம்ம அதனால் இயற்கையை பற்றின பயம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது இயற்கையை பார்த்து நம்ம நடுங்க ஆரம்பிச்சிரும். அந்த நடுக்கம்தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு தீவிரமாக ஒன்றை நோக்கி போகிறோமோ, ஒரு செயற்கையான உலகத்தை நோக்கி போகிறோமோ, அந்த அளவுக்கு இயற்கையான உலகத்தை பற்றிய ஒரு பயம், அச்சம், பீதி எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அது உடலுக்கும் மனதுக்கும் அமைதியை தராது. வாழ்க்கையிலும் அமைதியை நம்ம சந்திக்கவே முடியாது. இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தால் மட்டும்தான், இயற்கையோடு கலந்து வாழ்ந்தால் மட்டும்தான், அதுதான் நம்முடைய வாழ்விடம். காடுகள் தான் நம்முடைய வாழ்விடம். அதனால் செயற்கையாக நம்ம ஒரு காடை உருவாக்கணும். அப்போ காடுகளை மட்டும் நம்ம செயற்கையாக உருவாக்கலாமா அப்படின்னு? செயற்கைன்னா என்னென்னா பழங்களையும் கனிகளையும் தருகிற ஒரு மரங்கள், செடிகள் அடங்கிய ஒரு காடுகளை நம்ம உருவாக்குறோம். காடுகளுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு உணவை உற்பத்தி செய்கிற தொழிலை செய்துவிட்டு ஆடல் பாடல், எளிதான ஒரு வாழ்க்கை, சுமையில்லாத ஒரு வாழ்க்கை, அதை நம்ம வாழணும். அப்போ இயற்கையோடு கலந்தும் வாழலாம். அதே நேரத்தில் நம்ம கஷ்டப்படாமல் சௌகரியமாகவும் பாதுகாப்பாகவும் வாழலாம். பிற உயிரினங்களையும் நம்ம கட்டுப்படுத்தணும். பிற உயிரினங்களோட இடையூறுகளையும் நம்ம கட்டுப்படுத்தணும். நம்ம இடையூறு செய்கிற பிற உயிரினங்களோட இடையூறு அப்போ பிற உயிரினங்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது, நமக்கு தீங்கு செய்கிற உயிரினங்களை நம்ம கொன்றணும். நாம் கொல்லலைன்னா அவைகள் நம்மை கொண்டு விடும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி நாம் இப்போ நான் வடிவமைத்த அந்த உலகம் இருக்குல்ல, புதிய உலகம், அதை நீங்கள் அந்த வடிவமைப்பின்படி உலகம் முழுவதும் நிறுவிவிட்டாலே போதுமானது. நீங்கள் இயற்கையை பார்த்து நம்ம ஏன் பயப்படுறோம்? அது நமக்கு அங்கே போய் வாழ்ந்தால் நம்ம கஷ்டப்படுவோமோ? இயற்கையோடு கலந்து வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நம்ம ஏன் பயப்படுறோம்? அங்கே போய் வாழ்ந்தால் நம்ம கஷ்டப்படுவோம், தண்ணிக்கு கஷ்டப்படுவோம், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவோம், வசிக்கிற இருப்பிடம் குடிசையில் வாழ வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்காக நம்ம பயந்து போய் தான் நம்ம காடுகளை பார்த்து காடுகளில் வாழ்கிறதே நம்ம ஏற்றுக்கிறதே கிடையாது. காடுகளோடு இயற்கையோடு கலந்து வாழ்வதை நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. காடுகள் தான் நம்மளோட வாழ்விடம். இருந்தாலும் அந்த வாழ்விடத்தை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. நாம் புதிதாக ஒரு வாழ்விடத்தை உருவாக்கி செயற்கையான இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால்
என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இயற்கையோடு இணைஞ்சு இப்போ 2040 வேறு வழியே இல்லை. நீங்கள் விரும்பினாலும் ஒரு பயந்தாலும் பயப்படலனாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க தான் போகுது. ஆக நம்ம என்ன பண்ணணும், அங்கே போய் தான் ஆகணும். அப்போ இப்போவே என்ன பண்ணணும்னா, இயற்கையோடு இணைஞ்சு நம்ம எதுக்காக இயற்கையை பார்த்து பயப்பட்டோமோ அந்த பயத்துக்கு ஒரு நியாயம் சொல்கிற மாதிரி நம்ம அந்த பயம் நியாயமானது தான். அதனால் இயற்கையோடு இணைஞ்சு நம்ம வாழ போகிறோம். அப்படிங்கும்போது அங்கே போயிட்டு நான் வடிவமைத்துள்ள அந்த புதிய உலகத்திற்கான அந்த கண்டுபிடிப்பின்படி நீங்கள் வரைபடங்களை அமைத்து வரைபடங்களின்படி கட்டமைப்புகளை உருவாக்கி, ரொம்ப எளிதான கட்டமைப்பு தான், ரொம்ப எளிது. பெட்டியாக கட்டடத்தை கட்ட போகிறோம், அவ்வளோதான். இப்போ கட்டடங்கிறது ஒரு ஒரு கட்டடத்தோட அளவே பார்த்திங்கன்னா 10 அடி அகலம் 10 அடி நீட்டம், அவ்வளோதான். இதுதான் கட்டடம். ஒருவருக்கான வசிப்பிடம். பெரிய கல்யாண மண்டபம்லாம் நம்ம கட்ட போகிறது கிடையாது. பெரிய ஹாலு அப்படி எதையும் கட்ட போகிறதில்ல. 2 அடுக்கு மாடி எதையும் நம்ம கட்ட போகிறதில்ல. ஒரு மொட்டை மாடி, அவ்வளோதான். ஒரு அடுக்கு, அதாவது தரைத்தளம், அதுக்கு மேலே பார்த்தா மொட்டை மாடி, அவ்வளோதான். அது மாதிரி 2 அடுக்கு தேவைப்படுமே. அப்படிலாம் இப்போ கட்டினாக்கா அது பலவீனமாயிடும் கட்டடம். அதனால் நமக்கு இதுவே போதுமானது. இப்படியே உலகம் முழுக்க வேகமாக கட்டி முடிச்சிடலாம். அப்புறம் கிணறுகளை தோண்ட போகிறோம். நிறைய கிணறுகள், கிணறுகள் நல்ல 100 அடி நீளத்துக்கு கிணறு இருக்குது. அதுதான் இப்போ குளமே. பெரிய குளங்கிறது அதுதான். பெரிய ஏரியெல்லாம் நம்ம அங்கே உருவாக்க போகிறதில்ல. ஏரியெல்லாம் அது ஒருதலைபட்சமானது. அந்த ஏரிக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தண்ணி கிடைக்கும். ஏரி நீர் பாசனங்கிறது அது கால்வாய் மூலமாக வயல்வெளி கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மேடான பகுதிகளுக்கு கொண்டு வர முடியாது. அதனால் எல்லா கிணற்று நீர் பாசனம் தான். ஒவ்வொருவருக்கும் விளைநிலத்தில் கிணறு கொடுத்து விட வேண்டும். அதிலேருந்து அவர் தண்ணியை மொண்டு ஊற்றிக்க வேண்டியதான். அது அங்கெல்லாம் மழை வளம் அதிகமாகிடும். இன்னும் 2040 பிறகு பார்த்திங்கன்னா வச்சுங்க, உலகம் முழுக்க நல்லா மழை பெய்யும். காரணம் என்னென்னா, எந்த தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது, வாகனங்கள் கிடையாது. அதனால் பூமி வெப்பமயமாதல் குறைந்துவிடும். மின் விளக்குகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது. இப்போ மின் விளக்குகள் இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லா வீட்லேயும் மின் விளக்குகள் இருக்குது. அப்புறம் வாகனங்கள், இது எல்லாமே வெப்பத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. தொழிற்சாலைகள், வாகனங்கள், எல்லாமே இயந்திரங்கள், எல்லாமே வெப்பத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், எல்லா வீட்லேயும் அடுப்பு எரியுது. எப்போ பார்த்தாலும் அடுப்பு, நிறைய நேரம் ஈஸியாக நெருப்பை பற்ற வைத்து விடுகிறோம். அப்புறம் மின்விளக்கு எரியுது. அப்புறம் வாகனங்கள் போயிட்டே இருக்குது. இயந்திரங்கள் இயங்கி கொண்டே இருக்குது. அப்போ எவ்வளோ வெப்பம் உருவாகிட்டு இருப்போம். மரத்தை கூட நம்ம வெட்டிட்டோம். சமவெளிகள் அதிகமாகிடும். மரத்தை கூட அப்போ புவி வெப்பமயமாதல். அதனால் மழைப்பொழிவெல்லாம் கம்மியாக இருக்குது. ஆனால் 2040 பிறகு என்னாகும், உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்லாம் கிடைக்காது, தீப்பெட்டி கிடைக்காது, நினச்சா நெருப்பை பற்ற வைக்க முடியாது. தீப்பெட்டி தொழிற்சாலை நின்று போய்விடும். கேஸ் எரிவாயு உங்களுக்கு கிடைக்காது. எந்த தொழிற்சாலையும் இயங்காது. போக்குவரத்து வாகனங்கள் இயங்காது. பெட்ரோல், டீசல் எதுவுமே கிடைக்காது. மின்சாரமே இருக்காது. அப்போ இந்த உலகத்தில் இந்த வெப்பமயமாதல் இருக்குல்ல, புவி வெப்பமயமாதல், மின் விளக்குகள் இருக்காது. புவி வெப்பமயமாதல் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும். அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்புறம் மக்கள் வேறு விவசாயத்தை தான் தொழிலாக செய்ய போகிறாங்க. 800 கோடி பேர் அன்னைக்கு இன்னும் 20 வருஷத்தில் 900 கோடி வந்துடுவாங்க, இல்லை 1000 கோடி விட வருவாங்க. 1000 கோடி பேர் விவசாயத்தை மட்டுமே பண்ணாங்கன்னா, அதுவும் எளிதான விவசாயம், பழங்கள் காய்கறிகளை உற்பத்தி செய்கிற எளிதான விவசாயம், நெல் கோதுமை கிடையாது. அதுவே ஒரு சமவெளி தான். நெல் கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய சமவெளிகளை உருவாக்கி பல லட்சக்கணக்கான ஏக்கரில் நெல் கோதுமைகளை நம்ம உற்பத்தி பண்ணுறோம்ல, அது எல்லாமே சமவெளி தான். பச்சை நிற தரிசு நிலங்கள், அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அது ஒரு பச்சை நிறத்தில் இருக்குது, பசுமைன்னு நம்ம நினச்சிக்கூடாது. இப்போ ஒரு மரங்கள் இருக்குன்னா அதுக்கு அடியில் போய் நீங்கள் உட்காந்துக்கலாம், ஒரு நிழல் கிடைக்கும். ஒரு மர நிழல் நிழல் கிடைக்கும், பூமிக்கு ஒரு நிழல். ஆனால் நீங்கள் ஒரு நெல் கோதுமை இதில் போய் நிழல் நமக்கு தராது, வெறும் பச்சையாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அறுவடை பண்ணாங்கன்னா திரும்ப தரிசாக மாறிடும். அப்படி பார்க்கும்போது அதுவும் இந்த புவி வெப்பமயமாதலுக்கு ஒரு காரணம். அதுவும் ஒரு சமவெளி தான், பச்சை நிற சமவெளி அல்லது பச்சை நிற தரிசு நிலங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இனிமேல் 2040 வரை மக்கள் யாரும் இந்த நெல் கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு உப்பு தேவை. உப்பு போக்குவரத்து வாகனங்கள் எதுவும் இல்லாதனால உப்பு யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க கடற்கரையிலேருந்து. அதனால என்ன ஆகுனாக்கா அது நேரத்தில் உப்புங்கிறது உடம்பு ஆரோக்கியத்துக்கு கேடு, நோய்கள் வருவதற்கு அதுதான் மிக முக்கிய காரணம். அதனால செயற்கையான உணர்ச்சிகள் இருக்கும். சாப்பிட்டாக்கா செயற்கையான உணர்ச்சி வரும், உடம்பு வலிமை அதிகரித்த மாதிரி ஒரு உணர்வு. அது உண்மை தான்.
இருந்தாலும் அது வந்து உடம்புல நோய்க்கு காரணமாகும். ஒரு அன்பு பாசத்துக்கு அது வந்து சரியாக பெண்களை வந்து வியந்து பார்ப்பதற்கு அது தடையாக இருக்கும். பெண்கள் எதுக்காக அப்படின்னா, உப்பு சாப்பிட்டா உடல் வலிமை அதிகரிக்கும் போது உடல் வலிமை தான் அதிக பெருசு அப்படின்னு நினைக்க தோணும். அப்போது யாரெல்லாம் உடம்பு வலிமை குறைவாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் வந்து இளப்பமாக பார்க்க தோன்றும். அதை இளக்காரமாக பார்க்க தோணும். அப்படின்னா ஆண்கள் எல்லாருமே வந்து பெண்களை இளக்காரமாக பார்க்குறதுக்கு அது ஒரு காரணம். அந்த உடல் வலிமை தான் பெருசு அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இந்த இன்றைக்கி சண்டை போட்டு சாவுறது, போர் வெட்டிக்கிட்டு கொத்திக்கிட்டு சாவுறது எல்லாத்துக்குமே வந்து உடல் வலிமை தான் பெருசு. எவன் உடம்பு வலிமையாக இருக்கோ அவன் தான் பெரிய இவன். ஒரு ரவுடி தான் ஒரு ஊரில் பெரிய ஆளாக இருப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் ரவுடிகள் தான். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது, அவங்களாம் வந்து ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்கிறது, வரியை வசூல் பண்ணுறது, இப்போ 100 பேர்த்த அடியாட்கள் அவங்க தான் போர் வீரர்கள். சண்டை போடுறதுக்காகவே ரெடி பண்ண அன்றைக்கியோடைய வாழ்க்கை முறை அப்படி. எல்லாருமே வந்து ரவுடிகளாக இருந்தால் தான் அன்றைக்கி பாதுகாப்பாக வாழ முடியும். அப்போ மற்றபடி நீ அன்பு பாசம் உனக்கு அறிவு நிறையா இருக்குது அதெல்லாம் இங்கே யார் கேட்டால்? உயிரோடு வாழ்கிறதுக்கு உனக்கு என்ன தேவை? அன்றைய காலத்தில் வந்து நல்லா அடிதடி தெரிஞ்சிருக்கணும், சண்டை போட தெரிஞ்சிருக்கணும், உடம்பு நல்ல பல்காக இருக்கணும். அதனால தான் அது காரணம் வந்து இந்த உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்றதுனால உடல் வலிமை அளவுக்கு அதிகமாக மாறிச்சு. அதனால் உடல் வலிமை தான் பெருசு, உடல் வலிமையால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும், உடம்புல வலிமை வெறும் அன்பு பாசத்தால் மென்மையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது என்கிற எண்ணம் உருவாச்சு. அது வந்து அதனால் உப்பெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த காரணத்துக்கு கருத்து. ஏன்னா உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டா பெண்கள் அடிமையாக தான் பார்ப்பாங்க. பெண்களை இளக்காரமாக தான் ஆண்கள் பார்ப்பாங்க. பெண்களே தங்களை இளக்காரமாக பார்ப்பாங்க ஆண்களோடு ஒப்பிட்டு. பெண்களே தங்களை தாழ்வாக நினைப்பாங்க. பெண்கள் உயர்வு நிலை அடையணும்னா மென்மையான அந்த உணர்வு, மனித உணர்வை மீட்டெடுக்க வேண்டும். இது வந்து உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்றதால உடம்புல ஒரு செயற்கையான உணர்ச்சி உருவாகுது. அதனால் வந்து செயற்கையான உணர்ச்சி உடலுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தான் பெருசு. அப்படிங்கும்போது வலிமை குறைந்தவர்களை இளக்காரமாக பார்க்குற அந்த அடிமைப்படுத்தணும். இளக்காரமாக பார்த்தா மட்டும் பரவாயில்ல, அடிமைப்படுத்துருவாங்க. உடம்பு வலிமை குறைவாக இருக்குது, எளிதாக அடிமைப்படுத்தலாம், உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்கிறத செய். அதுதான் பெண்களுக்கும் நடந்தது. பெண்களை ஏன் அடிமைப்படுத்தினாங்கன்னா அவங்க உடல் வலிமையை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்றாங்க, உடம்புல அளவுக்கு அதிகமான உடல் வலிமை ஏற்படுகிறது. அப்போ பெண்களோட உடம்பை பார்க்கும்போது ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ ஈஸியாக எளிதாக அடிமைப்படுத்தலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. பெண்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாப்பா, பெண்களுக்கும் பயம் வந்துடுது. இந்த உடல் வலிமை மிகுந்த ஆண்களை பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப மோசம்தான், நம்முடைய உடல் வலிமை ரொம்ப மட்டமாக தான் இருக்குது, பணிஞ்சு போகிறது தான் பாதுகாப்பு, பயந்து போகிறது தான் பாதுகாப்பு ஆண்களிடம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் ஆண்களிடம் பணிந்து போயிட்டாங்க. ஆக வந்து உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்றது பெண்களுக்கு எதிரானதாக இருந்தால் அது ஆண்களுக்கு எதிரானது தான். உடனே பெண்களுக்கு எதிரானது வந்து ஆண்களுக்கு சாதகமான அப்படி கிடையாது. பெண்களுக்கு எது சரியோ அதுதான் ஆண்களுக்கும் சரி. பெண்களுக்கு எது பாதுகாப்போ அதுதான் ஆண்களுக்கும் பாதுகாப்பு. பெண்களுக்கு எது மரியாதை தருகிறதோ அதுதான் ஆண்களுக்கும் மரியாதை தரும். அப்படி இருக்கும்போது ஏன்னா உடல் வலிமையை அடிப்படையாக கொண்டு மனுஷங்க வாழும்போது அதுதான் பெருசு, உடல் வலிமை தான் பெருசு, வயசுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. உடல் வலிமை யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் பெரியவங்க. அப்படிங்கும்போது ஆண்கள்லேயும் உடல் வலிமை குறைஞ்சவங்க இருப்பாங்களா, அவங்கள வந்து உடல் வலிமையில் அதிகமான ஆண்கள் இருக்காங்களா, உடலில் வலிமை அதிகமான ஆண்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, உடலில் வலிமை குறைந்த ஆண்களை இளக்காரமாக பார்ப்பாங்க, அடிமைப்படுத்த முயற்சி செய்வாங்க, அடிப்பாங்க அல்லது கேலி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதாக இது வந்து இந்த ஆபத்து வந்து ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது, ரெண்டு பேருக்குமே பொதுவானது தான். இந்த உடல் வலிமை குறைவாக இருப்ப ஆனால் பெண்கள் எல்லாருமே வந்து எல்லா ஆண்களாலும் மெஜாரிட்டி ஆண்களால் அடிமைப்படுத்த ஒரு இயற்கையான உடல் அமைப்பே ஒரு காரணமாக இருக்கிறது. எல்லா ஆண்களும் எல்லா பெண்களையும் அடிமைப்படுத்திடுவாங்க. ஏன்னா உடலளவில் வலிமை குறைந்தவர்கள் என்பதால் பெண்கள் ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது அடிமைப்படுத்திடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்கள் வந்து உடல் வலிமை யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்க வந்து அடிமைப்படுத்தப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை காரணமே இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சது தான். அப்போ எவ்வளோ பெரிய நஞ்சு உணவு பாருங்கள், விஷ உணவு. எண்ணத்தில் சிந்தனையில் விஷத்தை கலந்து வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷ உணவு தான் அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு. அதனால் அதை சாப்பிட மாட்டாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்கு போயிட்டாக்கா நமக்கு வந்து ஒரு இயற்கை பற்றின புரிதல் ஏற்படும். நம்ம இன்னும் இயற்கையை புரிஞ்சிக்காமலேயே செயற்கையான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். தற்போதுள்ள இயந்திர அறிவுள்ள உலகம் என்பது செயற்கையான உலகம்னா
இயற்கையை பற்றி நம்ம புரிஞ்சிக்காமலேயே இயற்கையை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு அங்கே காடுகளில் வாழ்ந்தால் நமக்கு ஆபத்து, பாதுகாப்பு இல்லை, குளிர் வந்தால் என்ன பண்ணுறது, மழை வந்தால் என்ன பண்ணுறது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினா என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்தால் என்ன பண்ணுறது, பாம்பு, சிங்கம், புலி, கரடிலாம் வந்தால் என்ன பண்ணுறது, யானை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஆனால் அங்கே போனால் மகிழ்ச்சியாக இருப்போங்கிறத இவங்க உணரணும். நாம் இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கோம். நம்மளை ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்தால் கூட பயங்கரமாக சோன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, 2-3 நாளாக தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, தெருவெல்லாம் வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது. நாம் ஒரு காங்கிரீட் வீடுகளில் பாதுகாப்பாக சொகுசாக தூங்கிட்டு இருக்கலாம். தூங்கிட்டு மொபைல் ஃபோன் பார்த்துட்டு கூட இருக்கலாம். வெளியே என்ன நடந்தாலும் சரி, இடி, புயல், மழை, வெள்ளம், கரை புரண்டு ஓடினாலும் நமக்கு கவலையில்லை. ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் வசித்தோமையானால் சுற்றி வெள்ளத்தால் நீர் சூழ்ந்திருந்தாலும் நம்ம வீட்டுக்கு 10 நாளைக்கு தேவையான உணவை சேகரித்து வைத்து விட்டு வீட்டுக்குள்ளேயே நல்லா சாப்பிட்டுட்டு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மொபைல் ஃபோன் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்கிறோமாங்கிறது ஒரு முக்கியம். நம்ம மகிழ்ச்சியாக வாழலை, உயிரை பாதுகாத்துக்கிட்டோம் அவ்வளோவும் தவிர மகிழ்ச்சியை மீட்டெடுக்கவில்லை. நாமெல்லாம் மகிழ்ச்சியாக வாழலை. அதான் இயந்திர அறிவியல் உலகில் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வோம். உறவுமுறை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அன்பு, பாசம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கு அவ்வளோ நேரம் அங்கே கிடையாது. வேறு பேசுகிறத தவிர அங்கே பொழுதுபோக்கே கிடையாது. ஏன்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இப்போதுள்ள நம்ம பேசுகிறதுக்கு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன், டிவி எல்லாமே இருக்குது. இங்கே பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. புத்தகங்கள், அப்புறம் தொழிலே டெய்லி 10 மணி நேரத்தை செலவழிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அன்போடு பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் மீதி நேரம் மொபைல் ஃபோன், இப்படி நம்முடைய நேரத்தை பிடுங்கிக் கொள்ள நம்ம சுற்றி நிறைய விஷயம் நமக்கு தயாராக இருக்குது. ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் புத்தகம் கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. தொழில் யாரும் 8 மணி நேரம் செய்ய மாட்டாங்க. அது இன்னொருத்தர் கீழேன்னுலாம் வேலையை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கும் தனித்தனியாக விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். 3 மணி நேரம் தான் தொழில் செய்வாங்க. மீதி இருக்கிற நேரம் மக்கள் ஆடல், பாடல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, நீச்சல் அடித்து குளிப்பது, குடும்பம், காதல், காமம், கூட்டு குடும்பம், உறவுமுறை, அன்பு, பாசம், அப்படி தான். அதனால் பேசுகிறது தான் அவங்களுக்கு பொழுதுபோக்குவதற்கான ஒரே கருவி, ஒரு ஊடகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை கொண்டது தான். அதனால் இயற்கையோடு கலந்து வாழ்கிறதுனால இயற்கையை புரிஞ்சுப்பாங்க. இயற்கையை பற்றி நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு எதுக்காக இந்த மக்கள் கடந்த காலங்களில் போய் காங்கிரீட் கட்டடங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு கிடந்தாங்க அப்படின்னு நம்ம அப்போ எதிர்கால தலைமுறையினர் கேள்வி அவர்களுக்கு ஒரு கேள்வி தோன்றும். எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை, எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு அப்போ அவங்க அந்த கடந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டா மக்கள் அந்த கடந்த காலங்களில் நம்ம முன்னோர்கள் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு கட்டடங்களில் வசிச்சுக்கிட்டு தொழிற்சாலைகள் இப்படியெல்லாம் வசித்தாங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டாங்க? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறக்காக, எது சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இயற்கையாக செயற்கையாக என்கிற ஒரு அனுபவத்தின் மூலம் எது சிறந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த ஒரு பரிசோதனை முயற்சியாக அப்படி ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். ஏன்னா எதிர்கால தலைமுறையினர்கள் நம்முடைய வாழ்க்கை முறையான அவர்களுக்கு அது கடந்த காலம், நம்முடைய வாழ்க்கை என்பது அவர்களுக்கு இது கடந்த காலம். அப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால் இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது தான் நாம் இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது தான், இயற்கையோடு கலந்து வாழும்போது தான் இயற்கையை பற்றின தவறான புரிதல் நீங்கும், இயற்கையை பற்றின அச்சமும் பீதியும் விலகும். ஆனால் இயற்கையை பற்றி பயப்படுறதுல நியாயம் இருக்குது. அதாவது பிற உயிரினங்களோட படையெடுப்பு, சிங்கம், புலி, கரடிகளோட பார்த்து அச்சம், பாம்பு இதெல்லாம் பார்த்து நமக்கு அச்சம், இது நியாயமானது தான். அது மாதிரி குடிசை, இதெல்லாம் நியாயமானது தான். குடிசையில் வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட தொழில்நுட்பம் இருக்குது. அதனால் இந்த பயத்தெல்லாம் நம்ம போக்கணும். அது மாதிரி தண்ணிக்காக நம்ம அலைய வேண்டிய வந்துடுமோ, தண்ணி எடுக்கிறதுக்காக 2 கிலோமீட்டருக்கு தள்ளி அந்த ஏரியில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். ஆக இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு. நம்ம நிலையாக ஒரு இடத்துல ஈஸியாக எப்படி வாழ்கிறது, அதற்காகத்தான் நான் ஒரு உலகத்தையே வடிவமைச்சிருக்கேன். அந்த உலகத்தை நான் வடிவமைச்சிருக்கேன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் அங்கே ரொம்ப தீர்வு கிடைக்கும். நீங்கள் சிரமமே படாமல் ரொம்ப அற்புதமாக வாழலாம். அங்கே திறந்த வெளி கழிப்பறை அதுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அந்த மாதிரி ஒரு குடும்பம், அது மாதிரி வீட்டை சுற்றி 3 பக்கமும் நல்ல நீள் சதுர கிணறுகள், 10 அடி 20 அடி நீளத்துக்கு, அது மாதிரி விளைநிலங்களில் நிறைய கிணறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரமமே படாமல் தண்ணிக்காக எங்கேயும் அலையாமல் எல்லாருக்கும் சமநீதி சமத்துவமாக ஒரு வாழ்க்கை முறை.
அப்படி அந்த மாதிரி கொண்டது தான் வந்து இயற்கையோட அந்த மாதிரி தான் நான் வடிவமைச்சிருக்கேன். பேசிக்கலி அடிப்படையில் நானே ஒரு பெரிய சோம்பேறி. நான் பயங்கர ஒரு சோம்பேறி. ஆனால் அப்போது என்னுடைய இயல்பு ஒரு ஒரு கஷ்டப்படக்கூடாது. அதாவது மக்கள் வந்து நான் வந்து கஷ்டப்படக்கூடாது. அப்போ என்னை வச்சு தான் நான் மக்களை புரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு கடின உழைப்பாளின்னு வச்சுக்கோங்களேன். என்னால் கடினமாக உழைக்காமல் இருக்கவே முடியாது. என்னால் நிறைய பேர் அப்படி தான். நிறைய கடின உழைப்பாளிகள்லாம் என்ன ஆகிடுவாங்கனாக்கா, அவங்களால ஓய்வு எடுக்கவே முடியாது. ஓய்வு எடுக்க முடியாத பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க. ஓய்வே எடுக்க முடியாத ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது. எதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது உழைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு நல்ல வருமானம் வரும், புகழும் வரும். ஆனால் வந்து அவங்களால சாதாரண மக்களை, பெரும்பான்மையான மக்களை புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு ஆண்னா அவன் எப்படி இருப்பான், அவனோட இயல்பு என்ன, அவன் வந்து ஒரு சோம்பேறி தான் அடிப்படையில். அவனை விட்டால் பெண்களை அவனை வந்து வேலை வாங்கலை அப்படின்னாக்கா அவனை யாராவது வேலை வாங்கணும். அப்போ தான் அவன் வந்து வேலை செய்வான். நிறைய வேலைகள் அவனை வந்து அப்படிப்பட்ட இயல்பு தான் ஒரு ஆணுக்கு. அப்படி இருக்கும்போது ஆண் வந்து ஒரு சோம்பேறியாக இருக்கும். அப்போது அந்த இயல்பு எனக்கு உள்ள இருக்குது. அதனால தான் என்னால் வந்து ஒரு எளிதான ஒரு உலகத்தை உருவாக்க முடியுது. அதே நேரத்தில் எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியத்திற்காக நான் உழைத்து கொண்டு இருக்கிறேன். உழைப்பவனாகவும் இருக்கிறேன். எனக்கு ஓய்வே நான் விரும்புகிற ஒருவனாகவும் இருக்கும். ஓய்வு தான் விரும்புகிறேன். அதை விட்டான்னா அது சோம்பேறித்தனமாக மாறிடும். அதனால் நான் உருவாக்குறேன் அப்படின்னா அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு என்னோடய இயல்பு தான் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான் ஒரு கடின உழைப்பாளி, என்னால் வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் எப்போ பார்த்தாலும் பரபரத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் இந்த உலக மக்களை புரிஞ்சிக்க முடியாது. இந்த மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு உலகத்தை என்னால் கண்டிப்பாக வடிவமைக்கவே முடியாது. ஆக என்னுடைய இயல்பு எளிமையானது. ஓய்வு, சோம்பேறித்தனம் அந்த மாதிரி எல்லாம் கலந்தது. அதனால் எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது. அதை நான் செஞ்சே ஆகணும். அந்த கடமையை உணர்ந்து நான் உழைத்தே ஆக வேண்டும். ஆக உழைப்பிலும் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. உழைக்க வேண்டும் என்கிற உணர்வும் சரி, உழைப்பதற்கான வழிமுறையை நான் கற்று வச்சுருக்கேன். அதுக்காக தான் இந்த உணவே மாற்றுறேன். உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஏன் போகிறேன், உடற்பயிற்சி ஏன் செய்கிறேன், உழைப்பதற்காக போராடுறேன். ஆக என்னால் வந்து நான் ஏன் வந்து ஒரு எதிர்கால மக்கள் வாழப்போகிற அந்த உலகத்தை உருவாக்குவதற்கான அந்த நிலையை அந்த உலகத்தை என்னால் ஏன் உருவாக்க முடிகிறது? அதற்கான தகுதினா நான் எளிமையானவன். நான் ஒன்றும் கடினமான உழைப்பாளி கிடையாது. அதே நேரத்தில் நான் சோம்பேறியாகவும் இல்லை. அதே நேரத்தில் ஓய்வை விரும்புகிறவன், தனிமை, அளவோடு உழைத்து எல்லாத்துலேயும் ஒரு அளவை விரும்புகிறவன். ஒரு அளவுக்கு மீறி எந்த இதையும் நான் செய்ய எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னால் கண்டிப்பாக நிறைய அளவுக்கு மீறி உழைச்சா பணம் காசு எல்லாம் கிடைக்க தான் செய்யும் நிறைய நேரம். ஆனாலும் நான் ஏதோ அளவோடு உழைப்பதற்கே நான் விரும்புகிறேன். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் அளவை விரும்புகிறவன். அளவோடு எனக்கு உழைச்சி எனக்கு என்ன கிடைக்குதோ அது போதும் எனக்கு. அதுக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை எனக்கு அதுதான் பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது அதனால் நான் ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு நான் எந்த அளவுக்கு தகுதியானவன், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு நான் எந்த அளவுக்கு ஒரு தகுதியானவனாக இருக்கிறேன் என்பது தான் இங்கே முக்கியம். அந்த தகுதி தான் நான் இந்த உலகத்தை நான் உருவாக்குற ஒரு உலகம் என்பது இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கைக்கான அந்த உலகம் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஏன் பொருத்தமாக இருக்க போகிறது என்பதற்கு என்னுடைய இயல்பு. நான் எல்லாவற்றிலும் ஒரு அளவை விரும்புகிறவன். அளவுக்கு அதிகமாக நான் வந்து போகவே மாட்டேன். எதையும் செய்ய எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த பேராசை என்பது எனக்கு சுத்தமாக கிடையாது. அந்த இயல்பு தான் நான் வந்து ஒரு எதிர்காலத்தில் மக்கள் வாழப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை அவர்களுக்கான அந்த உலகத்தை உருவாக்குவதற்கு, வடிவமைப்பதற்கான அந்த தகுதி எனக்கு இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் இயற்கையோடு இணைஞ்சு கலந்து வாழ்ந்தால் மட்டும்தான் இயற்கை பற்றின குழப்பம் நீங்கும், தவறான புரிதல் எல்லாமே விலகும், இயற்கையை சரியாக புரிஞ்சுப்போம். அப்போ தான் நமக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கைலாம் வரும். இயற்கையை எதிர்கொண்டே ஆகணும். இயற்கையிலேருந்து விலகி போகவே முடியாது. அதாவது இயற்கைன்னா என்னென்னா, நீங்கள் பெண்களை புறக்கணிக்கிறீங்க, அவள்கிட்டருந்து விலகி போயிடணும்னு நினைக்கிறீங்க, அவள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியாதான்னு சிந்தித்து பார்க்குறீங்க. கடைசியில் அது மாதிரி தான் பெண்களை எப்படி பெண்கள்கிட்டருந்து விலகி ஓட முடியாதோ, பெண்களை சார்ந்து தான் ஆண்களுடைய வாழ்க்கை இருக்குதோ, அது மாதிரி இப்போ பெண்களும் தங்களை சார்ந்து ஆண்களை வாழ வைக்கணும். அது மாதிரி தான் இயற்கை. பெண்ணுன்னா இயற்கைன்னு அர்த்தம். அதனால் எப்படி நம்ம பெண்ணிடமிருந்து விலகிவிட முடியாது, அதுபோல் தான் இயற்கையிடமிருந்து நம்மளால் விலகிவிட முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், பெண்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பெண்களை புறக்கணிச்சிட்ருக்கோம். பெண்கள் இல்லாமலே நம்மளால் வாழ முடியும்னு சொல்லிட்டு பெண்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டே முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். பெண்கள் இல்லாமல், பெண்களுடைய முயற்சி, அவருடைய ஆலோசனை இல்லாமல், அவருடைய பங்களிப்பு இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அது மாதிரி தான் வந்து இயற்கையெல்லாம் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இயற்கையோட பங்களிப்பு இல்லாமல், இயற்கையிடம் நமக்கு எந்த உறவும் இல்லாமல், இயற்கையை புரிந்து கொள்ளாமல், இயற்கையை அழித்து கொண்டே, இயற்கையை அடிமைப்படுத்தி கொண்டே, இயற்கையை அவமானப்படுத்தி கொண்டே, இயற்கையை புறக்கணித்து கொண்டு உதாசீனப்படுத்தி கொண்டே செயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்கிற எண்ணம், அதையே வந்து மனித இயல்பாக மாற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசை. எப்படி பெண்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பெண்களை புறக்கணிச்சிக்கிட்டு அடிமையாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்காம, பெண்ணும் இயற்கையும் ஒன்று தான். அந்த அளவுக்கு அப்போது பெண்ணிடமிருந்து நம்மளால் எப்படி தப்ப முடியாதோ, ஓடி ஒழிய முடியாதோ, அது மாதிரி தான் இயற்கையிடமிருந்தும் நம்மால் ஓடி ஒழிய முடியாது, தப்பவே முடியாது. இயற்கையிடம் வந்து இயற்கையை எதிர்கொள்வது தான். இயற்கை எதிர்கொண்டால்தான் உங்களுக்கு இயற்கையை பற்றி சரியாக புரிஞ்சுப்பீங்க. அப்போ பெண்களை எதிர்கொண்டால்தான் இங்கே பெண்களை பற்றி சரியாக புரிஞ்சுப்பீங்க. பெண்களை அடிமைப்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு புறக்கணிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெண்களை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பெண்களை பற்றி தப்பாக தான் புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி தான் இயற்கையிலேருந்து விலகி செயற்கையான ஒரு உலகம், காங்கிரீட் காடு இப்படியெல்லாம் உருவாக்கி இயற்கையை அழித்து கொண்டு நீங்கள் வாழும்போது இயற்கையை பற்றி ஒரு தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இயற்கையோடு கலந்து வாழும்போது தான் அது மிகப்பெரிய வீரம் வேண்டும். இயற்கையோடு கலந்து வாழ்வதற்கு இயற்கையோடு கலந்து வாழும்போது தான் சரி, இயற்கையை பற்றி நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோமே, இயற்கை இல்லைன்னா இயற்கை தான் சந்தோஷம், இயற்கை தான் இன்பம் அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்கள் ஒத்துப்பீங்க.